ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஐயா, இன்னைக்கு சம்பளம் கொடுத்துருவாங்களா?
வீட்டில் அரிசி பருப்பு ஒன்றுமே இல்லை. வீட்டு வாடகை வேறு கொடுக்கணும். நேற்றே கவர் போட்டாங்கம்மா, நீ கொடுத்துருவாங்க. போகும்போது சீட்டு எழுதி தரட்டுமாம்மா? ம். ஏல என்னல முழிக்க? துட்டு கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? என்னை பார்த்தா எப்படில தெரியுது? ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டியല്ലോ தர. உனக்கு என்ன வட்டிக்கல்ல கொடுத்துருக்க? ஆ, துட்டு கேட்கும் போது மட்டும் எத்தனை ஃபோனில் அடிச்ச? இப்போ நான் அத்தனை ஃபோன் அடிச்சிருக்கேன், ஒரு ஃபோனே எடுக்க மாட்டேங்க. என்னை பார்த்தா கேனக்கு இருக்க மாதிரியால இருக்கு. ஆ, என்ன கதிரேசா, என்ன பிரச்சனை? சார் நீங்கள் யார்? பிரான்ச் மேனேஜர். இங்கே பாருங்க சார், 15,000 கைமாத்த வாங்கினாப்ல, கொடுத்து 2 மாதம் ஆகுது. உடனே தாரம் சொல்லி வாங்கினான். காசையும் திரும்ப தர மாட்டேக்கான். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கும். இதெல்லாம் சரிதான், ஆனால் இது வியாபாரம் நடக்கூடிய இடம். இங்கே வந்து நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அவன் வெளியில் வருவான், அங்கே வச்சு பேசிக்கிடுங்க. இப்போ தயவு செய்து கிளம்புங்க. இல்லை, காசு இல்லாமல் போக மாட்டேன், வெளியே தான் உட்காந்துருப்பேன். ஏய் கதிரேசா, என்னப்பா ஒன்று பண்ண, நீ உன் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வேலைக்கு வாங்க. சார் சார் இந்த மாதிரி நடக்காது சார் இனிமேல். இல்லைப்பா, இது ஒரு வாட்டினா பரவாயில்ல, இது மாதிரி 2-3 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இது ஓனர் தெரிஞ்சுன்னா என் வேலைக்கு தாண்டா வேட்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஒரு சம்பளம் வர வாங்கிட்டு கிளம்பு. $12,000 தான் இருக்கு. மீதி 3,000க்கு நான் உன் பின்னாடியே அலைன் போல. அண்ணே, வீட்டில் சாப்பாடு கூட காசு இல்லைண்ணே, வாடகை வேறு கொடுக்கணும். நீங்கள் அதை இப்போ கொடுங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்கண்ணே. தா, $2,000 தான் இருக்கு. நீ எப்போ தருவியோ தா.
என்னம்மா 3 வாரம் பணம் கட்டவே இல்லையே, என்னாச்சு? அடுத்த வாரம் சேர்த்து தந்துடுறேன் சார். என்ன அடுத்த வாரமா? அடுத்த வாரம் வரைக்கும் தாங்க முடியாது. கம்பெனியில் நான் பதில் சொல்லி ஆகணும். இந்த ஒரு வாரம் மட்டும் பார்த்துக்கோங்க சார். ஒரு வாரம்னு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுமா, எனக்கு உடனே வேணும். ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க. யாரும்மா சொல்லுங்கள். நீங்கள்? எங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா 30,000 ரூபா லோன் வாங்கியிருக்காங்க குழுவில். 3 வாரமாக பெண்டிங் ஆச்சு, இன்னும் கட்டவே இல்லை. கேட்டால் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லுதாங்க. குழுவில் லோன் எடுத்தியா? எதுக்கு? உன் தங்கச்சி கேட்டாப்பா. எவ்வளோண்ணே? 3 வாரம் ஆச்சு, 1500 ரூபா. இனிமேல் அம்மாட்ட கேட்காதீங்கண்ணே, ஏன்டே கேளுங்க. என் நம்பர் வச்சுக்கோங்க. சொல்லுங்கள். 7010 785039. அவளுக்கு துட்டு வேணா ஏன்ட்ட கேட்க வேண்டியதானே, உங்ககிட்ட எது கேட்டா? நீயே ரொம்ப கடனில் இருக்கப்பா தான். அதுக்குன்னு நீ வாங்கி கொடுப்பியா? அவன் வீட்டுக்காரன் 3 மாதமாக வேலைக்கே போகலையாம். யார்கிட்டே கடன் வாங்கியிருக்கா, அதை கொடுக்கணும்னு கேட்டாப்பா அதான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏற்கனவே அவள் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் கடனுக்கு மேலே கடனை வாங்கி இப்போ அந்த கடனாலே வேலையே போச்சு எனக்கு. இப்போ என்னது வேலை போயிடுச்சா? பின்ன கடன்கார எல்லாம் கடையில் வந்து கத்துனா வச்சுக்கிட்டா இருப்பாங்க. சரவணா எப்போல வந்தா? காலையில தான்டா வந்தேன். அம்மா யார் தெரியுதா? தெரியுதுப்பா. நல்லா இருக்கே ஐயா? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. உட்காரு. இல்ல சேர கொஞ்சம் தள்ளி போட்டு உட்காரு. எனக்குண்டே. அம்மா அவனுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டாமா? சரிப்பா. இல்லே இல்ல ஃபோன் பண்ண யாமல எடுக்கல. ஃபோன் பண்ணியா? ஆமா. ஐயோ சாரில, கடையில் இருந்தேன்னா சைலண்டில் போட்டிருந்தேன். உன் கடைக்கு போயிருந்தா நீ வேலையை விட்டுட்டேன்னு சொன்னாங்க. இல்லை அவனே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான், அதெல்லாம் எதுக்கு? இல்லை சரவணா சொல்கிறேன். ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா. வேலை எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. டேய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடும். இல்லை எங்கே வந்து வராமல் ஓடிக்கிட்டு இருக்க? ஒரு அவசரமான வேலை, வந்து ஈவினிங் ஒன்று பார்க்குறேன். டேய் முருகா வா. என்னல இல்ல கதிர் இரு, நாங்க வரோம். இல்ல அம்மா ஏதோ சாப்பிட வாங்க போயிருக்கல. வந்து சாப்பிட்டுக்கலாம்டா, வண்டி எடுறா. டேய் மாப்பிள்ள, கதிரசனுக்கு என்னடா ஆச்சு? முன்ன மாதிரியே இல்லையே, ஏன் இந்த வீட்டில் வந்து இருக்கான்? இல்ல அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சாம்ல, அது ஃபுல்லாமே வட்டிக்கு வாங்கி தான் பண்ணான். அதுவும் யார்கிட்ட வாங்கியிருக்கான் தெரியுமால? யார்கிட்டடா? அந்த விளங்காத பே வேலாயத்துக்கிட்ட தான் வாங்கியிருக்கான். அவங்கிட்டயா? என்னடா சொல்ற? அவன் பெரிய கொலைக்காரனாச்சுடா. அவன் சர்டிஃபிகேட் அடமானம் வச்சு 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கான் மாப்பிள்ள. சர்டிஃபிகேட்டை வச்சா? அதை நம்பியா கொடுத்தான்? அதெல்லாம் ஒன்றும் நம்பி கொடுக்கல, அவனுக்கு வர வேண்டிய சொத்தை நம்பி கொடுத்தான். அதான் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சே. என்னடா சொல்ற? புதுசு புதுசா? இல்லை என்னல எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுகிட்டே இருக்க. அவன் படிப்பு செலவுக்கும் அவன் தங்கச்சி படிப்பு செலவுக்கும் அவன் சித்தப்பா காரன்ட்ட அவப்பா வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு காசு வாங்கினார்ல, பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன கூட பிறந்தவன் தானேன்னு சொல்லிட்டு பத்திரத்தை வாங்காம விட்டாரு. தாயாளி அதையும் இப்போ கேஸை போட்டு வீட்டையும் பிடிக்கிட்டான். என்னடா சொல்ற? கூட பிறந்தவங்க இப்படி இல்லாமல் இருப்பாங்க? அப்படி தான் இருக்காங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் இல்லாதனால அந்த பையலால் ஒரு நல்ல வேலைக்கு கூட போக முடியல தெரியுமால. 12,000 ரூபா சம்பளத்துக்கு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான் மாப்பிள்ள. அந்த பையன் 12,000 ரூபா சம்பளத்தை வச்சு எப்படி அவன் வட்டி கொடுத்து சமாளிக்கிறான்? அப்போ ஊரில் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டான். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன், இப்படி மாற்றி மாற்றி வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு நிற்கா மாப்பிள்ள அந்த பையன். நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்லடா? மாப்பிள்ள என்னால் முடிஞ்ச இந்த வண்டி இருக்குது பார்த்தியா, இதோட புக்கை அடமானம் வச்சு 40,000 அவனுக்கு கொடுத்துட்டேன் மாப்பிள்ள. என்னால் முடிஞ்ச அவ்வளோதான். ஐயோ பாவம்டா, அவன் படிக்கும்போது எப்படி இருந்தான் தெரியுமா? என்ன பண்ண சொல்லுத, அவன் தலையெழுத்து அப்படி. 122 ஸ்பீடு ஸ்பீடு 123. என்ன ஸ்லோவாகுது? 124. அண்ணா அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துட்றேண்ணே. இங்கே பாரு தங்கம், சொன்ன டயத்தில் அசலும் வட்டியும் 1 ரூபா குறையாம வந்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அண்ணனை பற்றி தெரியும்ல. சரிண்ணே. தலைமறைவானவனை எங்கிருந்து பிடிச்சிங்க? ஐயா ஆக்டிங் டிரைவர்லண்ணே. வேற நம்பர் இருந்து ஃபோன் அடிச்சு டிரைவர் வேணும்னே வந்தான், தூக்கிட்டேன். ஏல துட்டை ஒழுங்கா கொடுத்தா உனக்கு இது தேவையால? அண்ணே துறை என்ன சொன்னாவ தெரியும்ல, அசலுக்கு மேலே வட்டியை கொடுத்துட்டானாமா.
உன்னை தோப்பு தூக்கிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கிடுவோம். நீ வா. இங்கே என்னடா பண்ணுறாங்க? அவன் ஒரு கிறுக்கம்ல, இப்படி தான் அவன் தனியாக உட்காந்துட்டு இருப்பான். டேய் கதிரு, இங்கே வந்து ஏன்டா தனியாக உட்காந்துருக்க? ஹே சும்மா தான் மாப்பிள்ள. எங்கே போனால் வந்து வராதம்மா. ஒரு அவசர வேலைடா. அதை விடு, எல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த நிலைமையில ஏன்டா வேலையை விட்ட? நான் எப்படி மாப்பிள்ள விடுவேன்? அவங்களே தூக்கிட்டாங்க. ஏம்ல என்ன சொல்லுத? கடங்காரன் வந்து கடையில் கத்தினா சும்மா விடுவாங்க. சாரிடா மாப்பிள்ள, என்கிட்ட இருந்தால் கூட கொடுத்துருப்பேன். எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு செலவாயிடுச்சு. எதுக்கு மாப்பிள்ள? கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுல, குழந்தை இல்லை. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே நிறைய செலவாயிடுச்சுடா. என் வாழ்க்கையை இஎம்ஐயில் தான் ஓடுது. அதுக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ண? சொந்தக்காரன் ஊர்வாயெல்லாம் அடைக்கணும்லடா. ஏலே ஏய், கண்ட பேலும் அப்படிதான்ல பேசுவானுங்க. உனக்காண்டி தான் நீ வாழுத. அதுக்கு இல்லைடா, எனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? எல்லாம் கரெக்டு தான்ல, அதெல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்டே. அதை விடு. டேய், நீ என்ன பண்ண போகிற? இல்லை என் கூட சென்னைக்கு வரியா? அம்மாவெல்லாம் தனியாக விட்டு நான் வரமாட்டேன். டேய், இங்கேருந்து இவ்வளோ கடனை எப்படிடா அடைப்ப? வேலையத்துக்கு வட்டிக்கிட்டே வாழ்க்கை முடிஞ்சிடும். சர்டிஃபிகேட் இல்லாமல் சார் சென்னை வந்து என்ன செய்ய போகிறாராம்? ஒழுங்காக என் கூட பெயிண்ட் அடி வேலைக்கு வர சொல்லி நானும் நிறைய வாட்டி கூப்பிட்டாச்சு. டேய் போகலாம்லடா. அவன் வரமாட்டான். இந்த வேலையில் அழுக்கு விட்டும்ல, பெரிய சீமத்தோரை 800 ரூபா சம்பளம் என்னன்னு கேட்டு சொல்லி. டேய் 800 ரூபா சம்பளம்னா சும்மாவா? இப்போதைக்கு போடா. ஓ, படித்தவன் சொன்னாதான் ஐயா கேப்பீலோ? நாளைக்கு ஒழுங்கு முறையாக என் கூட வேலைக்கு வரேன். முருகா. இல்லை கிளம்பிட்டியா? இந்த கிளம்பிக்கிட்டு இருக்கு முருகா. அப்போ நான் சைட்டுக்கு போகிறேன், நீ அங்கேயே வந்துருதியாலா? சரி முருகா, இந்த வந்துடுது. அம்மா நேரம் ஆகுதுமா, பசிக்கு வர செய்து. இந்த தோசை சுட்டுட்டு இருக்கையா, வாரேன். துண்டு எங்க? வெளியில் கொடியில் கிடக்குய்யா. அம்மா காலை வணக்கம். தம்பி இருக்காப்லையா? இல்லை. இல்லையா? ஓ, எனக்கு பணம் தரணும்ல, அதுக்காக ரெடி பண்ண போயிருப்பான். தனியாவா இருக்கிய? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தம்பி வர்ற வரைக்கும் நம்ம பசங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. என்னங்கடா? வரம்மா. ஏம்மா, உங்கள் பையன் வர லேட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கெல்லாம் சோறு பொங்கி போடுவீங்களா? என்ன வாயே திறக்க மாட்டேங்கிய? இல்லை, அவனுக்கு ஃபோனை போட்டு நம்ம சாப்பாடு வைக்க சொல்லு.
பிரியாணி வாங்கவா? என்னன்னு வாங்கிக்கோங்களேன், எல்லாம் அவங்கவுனுக்கு தான் எழுத போகிறோம். அண்ணே 4 சிக்கன் பிரியாணி, அப்படியே 2-3 வாட்டர் பாட்டிலு வாங்கிட்டு நம்ம அந்த கதிரை சம்பை ஐயா வந்ததுக்கப்புறம் வாங்கலையா, உங்களுக்கும் வேற வேலை இருக்கும்ல. ஏம்மா, உங்கள் பையன்கிட்ட தொட்டு வாங்குறது தான் எங்களோட வேலையே. வரட்டும். இந்த முக்காதிமா கோயில் தெரு இருக்குல்ல, அங்கே சரி ரைட். இல்லை, சீட்டி எடுத்துல. இந்த வந்துட்டேன். பிரியாணி வந்துருச்சு. தம்பி வானே வானே பிரியாணியை தானே. இவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்தியா? ரோட்டில் சுற்றிட்டு இருந்தோம், தூக்கிட்டு வந்துட்டோம். தம்பி, குழந்தைய கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் அதிகமாக செலவாயிருச்சு. 4-5 நாள் எப்படியா டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி தந்துடுறேன் தம்பி. இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க தம்பி. கடன் வாங்கி ஏமாத்திங்கிற நாயினி தம்பி தொம்பிட்டு இல்ல தூக்கிட்டு போங்க தம்பி. 3 நாள் டைம் கொடுங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி. நாய் இல்லை சரவணா, இந்த கிறுக்கு போய் வேலைக்கு வரல பத்தியால. நான் ஃபோன் போட்டாலும் இந்த போய் ஃபோன் எடுக்க மாட்டேங்காமல. இல்லை, இந்த பைய மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். ஹலோ. இல்லைண்ணே, வரலண்ணே. அப்படியாண்ணே? சரிண்ணே. இல்லை வாங்கலாம் போவோம். அம்மா, இப்போ போகிறோம், நாளைக்கும் வருவோம். நாளைக்கு உங்கள் பையன் பணம் கொடுக்கலன்னு வைங்களேன், வெளியில் உட்காந்துருக்க மாட்டோம், உள்ளே தான் வந்து உட்காந்துருப்போம். வாங்களேன். என்னப்பா இப்படி அநியாயம் பண்ணுறாங்க? பசிக்குமா? வாயா சாப்பிடுவோம்.
நீ சாப்பிடலையாம்மா? நீ சாப்பிடியா? நான் அப்புறம் சாப்பிடுதேன். வெளியே என்னம்மா குப்பையா கிடக்கு? அவனை எங்கம்மா? வேலைக்கு வாரேன்னா வரவே இல்லை. இல்ல ஒன்று வேலைக்கு வாரேன்னு சொல்லி இல்லை வரலன்னு சொல்லி ஃபோன் போட்டால் எதுக்குல நீ எடுக்க மாட்டீங்க? அந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னை பிடிச்சி என்ன கேள்வி கேட்டான் தெரியுமால? ஆ இல்லை ஒன்றைத்தானே கேட்கேன். அம்மா என்னம்மா ஆச்சு இவனுக்கு? ஏம்மா வரல? அவன் வேலைக்கு தான்யா கிளம்புனான். ஆனால் அதுக்குள்ளே இல்ல கிறுக்கு பயல, அதுக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஒளிஞ்சிருந்த? அவன்கிட்ட சொல்ல வேண்டியதான்ல. அவன் என்ன தலைவா எடுத்துட போறான்? என்ன சொல்லுத? அவனை பற்றி உனக்கு தெரியுங்களா? அதுக்குன்னு தினம் தானே வருவான், இப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பியோ? நாளைக்கும் வரேன்னு சொல்லியிருக்கான்ப்பா. வரட்டும், நாளைக்கு அவன்கிட்ட டைம் காலில் கதிரு. டைம்லாம் நிறைய கேட்டாச்சு. இதுமெல்லாம் சரியில்ல, இன்னும் 1 மாதம் டைம் காலு. எப்படியா ரெடி பண்ணிடுவோம்? எப்படில 1 மாசத்துல முடியும்? இல்லை அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நீ சாப்பிடு. தம்பி வீட்டில் இருக்கான், துட்டை ரெடி பண்ணிட்டான் போல. என்ன தம்பி முழிக்க? போ போய் துட்டை எட்டு வா. அண்ணே காசு இல்லைண்ணே. எது கேட்கல? காசு ரெடி ஆகலண்ணே. இல்ல தாயோலி, என்னை பார்த்தா முட்டாப்பு மாதிரி தெரியுதால? பரதேசி பேல சோத்த தானால திங்க. எத்தனை திருப்புல இதே சொல்லுவேன். இலை இது சரிப்பட்டு வராது, தோப்புக்கு தூக்குங்களே. வெளுன்னு வெளுத்தாதான் சரிப்பட்டு வரும். அண்ணே அண்ணே எப்படியா ரெடி பண்ணி தந்துடுறேண்ணே. இன்னும் எத்தனை திருப்புல இதே சொல்லுவேன். இங்க பாரு, இதுக்கு மேலாம் டைம் கொடுக்க முடியாது. எனக்கு இன்னைக்கு துட்டு வரலன்னா சோழி முடிஞ்சல. ஐயா உடனே எப்படியா? நீலாம் பேசாத. நேத்து உன் கள்ள பூசனை ஒழிச்சு வச்சது மாதிரி உன் பிள்ளைய ஒழிச்சு வச்சுட்டு இல்லைன்னு என்ன பார்த்தா லூசு பே மாதிரி தெரியுதா? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, 1 மாசத்துல எப்படியா திரும்ப கொடுத்துருதுண்ணே. 1 மாசத்துல மயிரை புடுங்குன எப்படில கொடுப்ப? உனக்கு இருந்த ஒரு வீட்டையும் சித்தப்பன் புடுங்கிட்டான். எதை வச்சுல தருவ? அந்த ஒரு வீட்டை நம்பித்தான் நானே உனக்கு துட்டை கொடுத்தேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இந்த 1 மாசம் மட்டும் டைம் கொடுங்கண்ணே. நானே வீட்டில் வந்து கொடுத்துருவேண்ணே. இதுக்கு போகிற டைமே கேட்க மாட்டேண்ணே. ஏல இந்த நடிப்பெல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு இன்னைக்கு பணம் வேணும். அண்ணே பார்க்க பாவமாக இருக்கு, ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. கொடுக்கலன்னா முடிச்சு விட்ருவோம். ஏல 1 மாசம்லாம் டைம் கொடுக்க முடியாது. 15 நாள் தருவேன். அதுக்குள்ள என் பணத்தை வட்டி முதலுமா திருப்பி தரல. இந்தா நிக்கிறால இந்த பொம்பளை என் கூட அனுப்பி வை. அண்ணே நான் பட் காசு வாங்கியிருக்கேன் சரி, தேவையில்லாமல் அம்மாவெல்லாம் பற்றி. கடை வாங்கி திங்கிற நாய் ரோசம் வருதோல கீருக்கு தாயே. இங்க பாரு, என்கிட்ட வாங்கினது 5 லட்சம், வட்டி பாக்கி 90,000, அதுக்கு வட்டி 10,000. என் பசங்க எல்லாம் வந்து தின்னுவோம் பின்னாடி அலைஞ்சதுக்கு 20,000. ஆக மொத்தம் 6,20,000 எடுத்து வைக்கல. அவ்வளவுதான். வண்டி எடுல. இல்லை இப்படி அழுதுகிட்டே இருந்தால் துட்டு கிடச்சிருமா? சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு. டேய் கதிர விடுடா, நாங்கள்லாம் இருக்கோம்ல, எப்படியா ரெடி பண்ணிடலாம். எப்படிப்பா 15 நாளில் ரெடி பண்ண முடியும்? அதெல்லாம் ரெடி பண்ணிடலாமா? டேய் கதிர, உன் சைடில் நீ கேளு,
எங்கள் சைடில் நாங்கள் கேட்குறோம். மொத்தமாக கேட்டால் தானே கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிடலாம். அவன் சைட்லேருந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டான். ஒரு வே தரமாட்டான். நம்ம தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுவோம். இருந்தாலும் கேட்கட்டும். கிடைச்சா நல்லது தானே. என்னடா மாப்பிள்ள? மாப்பிள்ள 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே காசெல்லாம் சொல்லி முடிஞ்சிட்டு ஏன்ட்ட போய் கேட்கேடா. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த பைசாவை திரும்ப கேட்கலன்னு சந்தோஷப்பட்டுங்க. ஒத்த பைசா தர மாட்டேன். போன வேலைக்கு இல்லை என்ன கொடுத்து வச்ச மாதிரி துட்டுன்னு கட்டிட்டு இருக்க. துட்டுலாம் இல்லை வைல. நான் செருப்பு கடையில் வேலை தான் பார்க்குறேன். ஓனர் கிடையாது. சரியா? இங்கே பாரு, என் பிள்ளைக்கு பேம்பர்ஸ் கூட வாங்க வழி இல்லாமல் இருக்கேன். கடுப்பேத்தாம ஃபோனை வை. ஹலோ 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 கேட்கல. இல்லை நானே நாட்டுக்கு நீ இருக்கேன். ஏன்ட்டு வந்து ரூபா வாங்க போன வயல. இங்கே பாரு கதிரேசா, முதல்ல இந்த காசு கிடையாது. ஃப்ரீயாக அட்வைஸ் சொல்கிறேன், வேணால் கேட்டுக்கோ. கடன் வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்பு. கொடுத்த நான் நிம்மதியாக இருக்க முடியாது, வாங்கின நீ நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் கடன் வாங்கி எந்த செயலும் செய்யாது. சொல்லு. முருகா வேலைக்கு போயிட்டியோ? இல்லை இன்னைக்கு போகல. என்னாச்சு? இல்லை முருகா, ஒரு ஆள்கிட்ட காசு கேட்க போகணும். அதான் வண்டி கிடைக்குமா? வாழ வீட்டில் வந்து வண்டி எடுத்துக்கோல. சரி சரி முருகா. சரி. இது புள்ள இல்லை நில்லு. ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டியா? எத்தனை வரல ஃபோன் அடிக்கிறது? துட்டு என்ன ஆச்சு? நண்பாண்ணா மயிறு நண்பா. துட்ட வேண்டிய ஏமாத்தலாம் பைக்கல பிராடுகார பயில செவட்டில் எடுத்துருவேன் மயிறு. நண்பா நான் ஃபோனையும் கவனிக்கல நண்பா. ஏலா 100 ஃபோன் அடிச்சிருக்கேன். ஒரு ஃபோனை மேலே நீ கவனிக்கல. முதல்ல வண்டி விட்டு இறங்கல. நண்பா ஃப்ரெண்டு வண்டி நண்பா. இப்போ வேண்டதான்ல இருக்கு. இறங்கல. துட்டை கொடுத்து வண்டி எடுத்துக்க. தாரிக்கு நீ வண்டி எடுத்து வாழ. நண்பா அடுத்த மாதம் எப்படியா கொடுத்து நண்பா. ஃப்ரெண்டு வண்டியில் ப்ளீஸ் ப்ளீஸ் போலாம். நண்பா. நண்பா நண்பா சரி சரி விடு. வண்டி தானே, காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். இப்போ எங்கே நிற்கன்னு சொல்லு, அப்பா வண்டி எடுத்துகிட்டு வரேன். தம்பி உன் நிலைமை எனக்கு தெரியுது. என் பொண்ணுக்கு வேறு அடுத்த மாதம் சடங்கு வச்சுருக்கேன். நானே கடை வாங்க சூழ்நிலை தம்பி இருக்கேன். சாரி, தப்பாக நினச்சிக்கப்பா. அவன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கா? நீ 5 கொடு 10 கொடு சுட்டுங்கள ஒன்று கதிரை என்கிட்ட இப்போ காசு இருக்குது. அடுத்த வாரம் என் ஒய்ஃபுக்கு டெலிவரி, அதுக்கு தான் காசு சேர்த்து வச்சுருக்கேன். என்னால் இப்போ 1000 கூட எடுக்க முடியாடா. சாரிடா, இது நினச்சிக்கூடாத. இங்கே பாரு, உன் வரவு செல்லாம் சரியில்லை. யாருக்குன்னு உன்கிட்ட கொடுத்த காசை வாங்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதனால் இனிமேல் அந்த காசு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. கிளம்பு. ஒரு அவசர தேவைண்ணே, அதான் ஒரு 5000 ரூபாய்ச்சு கிடைக்குமா? ஆமாம், அதான் இதான் ஜிபே நம்பர்ண்ணே. இதில் போட்டு விடலாமா? கொஞ்சம் பாருங்களேன்.
என்னடா இது ரெடியாச்சா? எங்கே எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, ஒரு வயலும் தர மாட்டேங்கான். சரி விடு. டேய், இதில் 30,000 ரூபா இருக்குது. டேய், இன்னும் 14 நாள் தான் இருக்குது, அசால்ட்டாக இருந்துடாத. ஏல அதே புள்ள அசால்ட்டாக இருப்பேன் இருக்கேன். முருகா, இந்த காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுமா? இல்லை, நான் உன்ட்ட வண்டி கேட்டேன். இப்போ எனக்கு இங்கே ஐயா வண்டி இருக்குது, அதில் நான் போய்க்கிறேன். முதல்ல உன் பிரச்சனையை முடி. ஏய், எவ்வளோ கொடுக்கணுமா? வண்டியை தூக்கிட்டு போயிருக்கான். 25,000 ரூபாயாம்மா. 25,000 ரூபாய் கேட்டால் 1.5 லட்ச ரூபா வண்டியை தூக்கிட்டு போயிருக்கான். எவன்? இல்லை, அவன் மேலாம் தப்பு கிடையாது, இவன் மேலே தான் தப்பு இருக்குது. ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கணும், எவன் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கான். அப்புறம் துட்டு கொடுத்தவன் சும்மா விடணும், கோவம் வரதானே செய்யும். அவன் என்னடா செய்வான் பாவம். பதில் சொல்ல முடியாமல் எடுக்காமல் இருந்திருப்பான். என்னைக்கு தான் அவன் பிரச்சனை முடிய போகுது. இப்போ வர ஒரு 1 லட்சம் ரெடியாக இருக்குமா மாப்பிள்ள? 1:30. இல்லை, 8 நாள் தான் இருக்குது இன்னும். 5 லட்சம் எப்படிலாம் மாப்பிள்ள ரெடி பண்ண? முருகா, 5 லட்சம் தானே, அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். டேய், மர்மனா வாங்க மாமா. எப்படி இருக்கியா? நல்லா இருக்க மாமா. அப்புறம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மர்மனா. அப்புறம் உள்ள குட்டியெல்லாம் எத்தனை? என்னாச்சு மர்மனா? அண்ணாச்சி, கொஞ்சமாவது இங்கே தான் இருக்கா? வெந்த புண்ணில் விரல பாய்க்கிங்கன்னா எல்லாரும் வருவீலோ? அவனுக்கு பிள்ளை இருந்தா இல்லைன்னா என்ன? நீங்கள் வளர்க்க போறீங்களா? இல்லைன்னா படிக்க வைக்க போறீங்களா? சும்மா இல்லை, உனக்கு பிள்ளைலாம் குறை கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் மூளையில தான் குறை. இப்போ நான் என்னப்பா தப்பா கேட்டேன்? மர்மன்ற ஒரு அக்கறையில் கட்டல. அக்கறை மண்ணாங்கட்டில் ஒன்றும் தேவையில்ல. ஒருத்தர் என்ன நிலைமையில இருக்கான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசணும், தெரியாமல் பேசக்கூடாது. ஒருத்தன் கல்யாணம் பண்ணலன்னா ஏன் கல்யாணம் பண்ணலாம் கேட்க வேண்டியது. ஒருத்தன் படிச்சு சும்மா இருந்தானே ஏன் படிச்சு சும்மா இருக்கேன் கேட்க வேண்டியது. ஒருத்தன் பிள்ளை பார்க்கலனா ஏன்பா பிள்ளை பார்க்கல அப்படின்னு கேட்க வேண்டியது. ஏன் உங்களுக்கானே நான் வாழணுமையா? சரில விடல, சும்மா இருமாப்ல. ஏதோ அக்கறையில் கேட்டாராம்மா, அக்கறையில். சரி, ஏதோ தெரியாம கேட்டார் போ. என்னல தெரியாம? அவனே 3 வருஷமா குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய்கிட்டு. மாமா, அவன் பேசினது மனசில் வைக்காங்க, மன்னிச்சிருங்க மாமா. இல்லை மர்மனா, உங்கள் சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் நான் கேட்டேன், நீங்கள் மன்னிச்சிருங்க மர்மனா. சரி மாமா, நீங்கள் ஏன் மன்னிப்பு கட்டு? எல்லாம் தூர விடுங்க, வாங்க டீ குடிப்போம். நீ போய் வாங்கிட்டி நைட்டி போட்டுருக்கேன். நான் எப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு எப்போ போய் வாங்கி கொடுத்து வாங்கிட்டு போய் வாங்கிப்பா. என் உயிரை எடுக்க எனக்கு இது வந்து ஆச்சரிக்கே பாருங்க. இந்தா ஒரே செல்லு தான். நீ எங்கே கிளம்பிட்ட? எங்கள் அக்கா வீட்டுக்கு. இப்போ எதுக்கு அங்கே? அந்த கதிர் பையலுக்கு பிஸ்னஸ் பண்ண 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல, அதை கேட்க போகிறேன். அவன் யாருக்கு ரொம்ப சங்கடப்பட்டு 10,000 சம்பளத்துக்கு இப்போ தான் ஜவுளி கடைக்கு வேலை போய்கிட்டு இருக்கான். தூர விடுடி, பாவண்டி அவன். வீடாவா?
காசு என்ன மரத்துலயே கட்சி கிடக்கு விடுறதுக்கு? அவன் எப்படி இப்போ தருவான்? எங்கனையும் வாங்கி தட்டும். நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன். யாருக்குன்னே வள்ளி கல்யாணத்துக்கு கடனுக்கு மேலே கடனை வாங்கி சங்கடப்பட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கான். உன் கூட பிறந்த அக்கா தானே, நீ விட்டு கொடுத்து போண்டியானே? கூட பிறந்திருந்தாலும் வாயும் வயிறு வேறதான். கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. அவங்களுக்காக கொடுக்கணும் அடி வேணா வந்துட்டாரு பெருசா கேட்கறதுக்கு. உன்னால திருத்தவே முடியாது. நீ எல்லாம் ஒரு ஜென்மம். சி என்னக்கா பெல்லு போது போனே எடுக்க மாட்டேக்கா. உன் ஃபோன்ல இருந்து அடியேன். என் ஃபோனில் துட்டு இல்லைம்மா. அவனா கூப்பிட்டா தான் பேசிக்கலாம். என்னதான் பண்ண? என் புருஷன் என் தாலியா இருக்கான். பணம் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு போய் வாங்கிட்டோன்னு சொல்லி என்ன டார்ச்சர் போடுதாங்க்கா. கொஞ்சம் பொறுத்துக்கிட சொல்லுமா. எப்படியாச்சும் என் பிள்ளை ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லுமா. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்க்கா. என் கூட பிறந்தவ தானே, அவளே கஷ்டத்துறக்கா நான் எப்படி போய் கேட்கன்னு. அதுக்குன்னு அப்படியே விடுவான்னு சொல்லி நீ அடிக்க வராங்க்கா. நீ எப்படியாவது கதிர்ட்ட சொல்லி 2 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லேன். எப்படிமா ரெடி பண்ண முடியும்? 15 நாளில் 6 லட்ச ரூபா கொடுக்கணும்னு அந்த வட்டிக்கார வேற ரோட்டில் நின்று என்னை ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டு போயிட்டாமா. அவனுக்கு அப்புறமா பணம் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். என் புருஷன் வேற துட்டை வாங்காம வீட்டுக்கிட்டே வந்துடாதுன்னு சொல்லிட்டான். நான் தான் 2 நாள்ல தர சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கதிர்கிட்ட சொல்லுக்கா, இல்லைன்னா அந்த ஆள் என்னை வீட்டு விட்டு விரட்டிடுவான். அப்புறம் நான் இங்கே தான் வந்து உட்காந்துருக்கணும். பார்த்துக்க. சரிம்மா, வரட்டுன்னு சொல்றேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கதிரால என் வாழ்க்கை நாசமா போயிடாம பார்த்துக்க. கதிரால என் வாழ்க்கை நாசமா போயிடாம. சித்தப்பா, இதில் 1 லட்ச ரூபா இருக்குது. மீதி 1 லட்சம் 2 மாதத்தில் எப்படியா கொடுத்துருந்தேன், சரியா? ஐயா கதிரு வா. என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியா? உட்காரியா? இல்லை சித்தி, இருக்கட்டும் சித்தி. 1 லட்சம் கொடுத்துருக்கேன். மீதி 1 லட்சம் 2 மாதத்தில் எப்படியா கொடுத்துருந்தேன். போதுமாயா? துட்டுன்னு பாடா படுக்கிறீரு. கொடுத்துட்டானா இப்ப நிம்மதியா? இன்னும் 1 லட்சம் தானே, அதை நானே வாங்கி கொடுத்துறேன். அவனே பாவம் எப்படிதான் ரெடி பண்ண. சித்தி கிளம்புறேன். ஐயா இன்னும் பூரா சாப்பிட்டு போ. இல்லை சித்தி, பரவாயில்ல சித்தப்பா, வரேன். என்ன பார்த்துட்டு தூக்கி உள்ள வைங்க. ஐயா கதிரு, காப்பியாவது குடிச்சிட்டு போயா? இல்லை சித்தி, வேணாம். என்னையா நீனு கோமையா? ஐயோ ஏன் சித்தி நீ வேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்னையா செய்யட்டும்? அந்த ஆள் தான் நீ துட்டுன்னு பாராப்படுத்திட்டான். நீ ஒன்றும் நினைச்சுக்கிறாதையா? ஐயோ அதெல்லாம். அந்த 1 லட்சத்தை நீயே கொண்டு வந்து அந்த ஆள் மூஞ்ச விட்டு எறிஞ்சிரு. இல்ல லூசு பையல, அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம், அதையும் நம்மள தூக்கி கொடுத்த. 1 லட்ச ரூபா ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? டேய் கதிர், உன் சித்தி தானடா, ஏன் அவசரப்பட்ட? அப்புறமா கொடுத்துருக்கலாம்ல. இல்லை மாப்பிள்ள, வேலாயத்துக்கிட்ட கூட நான் அடிவீங்க செத்து போகிறேன். ஆனால் அந்த சொந்தக்காரங்க கிட்ட என்னால் தான் என் சித்தி வாழ்க்கை நாசமாக போதான். சொல்லு முருகா. இல்லை கதிரி, இப்போ நம்மள ஞாபகம் வந்துச்சு, என் மாமா ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேட்போம்ல. சொந்தக்காரங்க கிட்ட வந்தாமே. இல்லை, எல்லா சொந்தக்காரங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. எங்கள் மாமா கண்டிப்பாக கொடுப்பார்ல. சொல்ல முடியல, மொத்த ரூபாயும் அவரே கொடுத்தாலும் கொடுப்பார்ல. சரி, நாளைக்கு காலையில் போவோம், ரெடியாரு. ம். சொரணா, வீரச்சாவி எங்கம்மா வச்சிருக்க? பீரோ மேல தாங்க இருக்கு. சரிம்மா சரிம்மா. மாமா. ஏ மாப்பிள்ள, வருமையா? வரும் வரும்.
எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. எப்படி நல்லா இருக்கீங்க மாமா? இருக்கேன். உட்காருவியா? சொரணா யாரு வந்திருக்கான்னு பாருமா. உட்காருவியா? அப்புறம் மாப்பிள்ள வழி தவறி வந்துட்டிய போலுக்கு. எப்பவும் வர மாட்டியா? இல்லை மாமா, வேலையே சரியா இருக்கு. வேற என்ன மாப்பிள்ள விசேஷம்? மாமா, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் பெரிய பிரச்சனையில் இருக்கான். அர்ஜென்ட்டாக ஒரு 5 லட்ச ரூபா தேவை. உங்களால் முடிஞ்சா கொடுங்க மாமா. அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு மாமா. ஐயையோ, என்கிட்ட இப்போ ஒன்றும் பணம் இல்லையே மாப்பிள்ள. வர வேண்டிய இடத்துலையும் ஒன்றும் பணம் வரல. இருந்தா உங்களுக்கு கொடுக்காம இருப்பேனா மாப்பிள்ள? தப்பா இதுன்னு நினச்சிக்கிடாதிய. சே, இந்த நேரம் பார்த்து கையில் காசு இல்லையே. சே, சாரி மாப்பிள்ள. சரி மாமா. இல்லை கதிரு, குளிச்சு ரெடியாகி வா, வக்கீல போய் பாட்டு வந்துடுவோம். அவர் பார்த்து என்னச்சு, அவர் தான் கை வச்சுட்டாரா? இல்லை, நீயே ஒரு முடிவு எடுக்காதல. என்னன்னு ஒரு வார்த்தை போய் கேட்டு வந்துடுவோம். கிளம்பி வா. தம்பி, நானும் பல தடவை சொல்லிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது தம்பி. நான் என்ன செய்யிட்டு சொல்லுங்க தம்பி. சார், நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் என்ன சார் பண்ண? தம்பி, வேற வழியே இல்லை. கேஸ் அவங்க பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தம்பி. சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் அப்பா பண்ண 2 தப்பு. முதல்ல வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கினது. 2வது பணத்தை கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை ரிட்டனாவது வாங்கியிருக்கணும். அதுவும் உங்கள் அப்பா பண்ணலை. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் சார்? வேறு வழியே இல்லையா சார்? நோ சான்ஸே இல்லை. தம்பி, நீங்களும் 100 சாரை பார்க்க வந்தீங்க. இதுக்கு நீங்கள் உங்கள் சித்தப்பா போய் சமாதானம் பேசுனீங்கன்னா முடிஞ்சது மேட்ரு. சார், பல தடவை போய் காலையிலே விழுந்தாச்சு சார். வலிக்கு வர மாட்டேங்கார் சார். அப்போ ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. என்ன அப்படி? காலிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல, தின்னல. வேண்டாம் மாப்பிள்ள. நீ திங்காமல் இருந்தனா பணம் தன்னாக்கில் ரெடி ஆயிருமோ? தின்னல. டேய், வாங்கி சாப்பிட்றா. இப்படி டேய் முருகா, ஒரு 6 லட்ச ரூபா கூட நம்மளால் ரெடி பண்ண முடியலன்னா என்னதான் வாழ்க்கை வாழ்கிறோமோ? நம்மளை நம்பி எவனா ஒருத்தன் 1000 ரூபா கொடுப்பனால 2 லட்ச ரூபா ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஒன்றை தூக்கி இவன் சித்திட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். ஏன் மாமன் அவ்வளோ காசு வச்சுருக்காம்ல அவன். நான் போய் கேட்டதுக்கு இல்லைன்ட்டாம்ல. என்னதான் மனுஷ போயிலோ. ஏய், சிவா மறந்துட்டேன்டா. யாரில்? சொல்லியிருந்தேன்ல, காலேஜ் மேட்டு. ஓ, டேய், எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன்டா மாமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எனக்கு சென்னையா? இல்லைடா, இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். ஏய், சூப்பர்டா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க போல. ஆமாடா. டேய் மாமா, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடா, சொல்லுடா. கதிரேசன் தெரியும்ல? ஆமாம், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. ஆமாடா, அவன் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கான். ஒரு 7 லட்ச ரூபா இருந்தால் ரிலீஃப் ஆயிடுவான். இப்போதைக்கு 1 லட்சம் ரெடி பண்ணிட்டோம்டா. இன்னும் 5 நாளில் 6 லட்ச ரூபா ரெடி பண்ணணும். உன்னால் எவ்வளோ முடியுமோ அதை கொடு. எவ்வளோ சீக்கிரம் தர முடியுமோ நான் தந்துடுறேன். அதுக்கு நான் பொறுப்பு மாமா. டேய் லூஸ், எவ்வளோடா வேணும்? ஒரு 6 லட்ச ரூபா. சரி, மொத்த பணத்தையும் நானே தரேன். டேய் மாமா, மாமா என்ன சொன்ன? டேய் சிவடா, அந்த 6 லட்சத்தையும் நானே தரேன்னு சொன்னேன்டா. உன்கிட்ட இருக்கடா? இருக்குடா, அது பொண்ணுக்காக சேர்த்து வச்சது. அது சும்மா பீரோல தான் தூங்கிட்டு இருக்கு. கதற்காக உதவட்டுமே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. டேய் பண்ணாட, மூட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்க. சரிடா சரிடா மாமா, சரிடா மாமா. டேய் கதிரே, நம்ம பிரச்சனைலாம் முடிஞ்சிடா. நாளைக்கு திருநெல்வேலி போனோம். சரி மாப்பிள்ள. நீ என்னடா என்னடா ஆச்சு? இப்போதாம்ல புரியுது எல்லாமே. என்ன மாப்பிள்ள? டேய் என்னடா ஆச்சு? அவன் மட்டும்தானே உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆ, இருக்கட்டும். டேய், உன்னை பற்றியும் தாண்டா அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீயும் தாண்டா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்னல நம்பிட்டீங்களா? ஆ, சும்மா சொல்லலை. நான் நினச்சி கூட பார்க்கலாமா, மொத்த காசையும் அவரே தாரன்ட்டாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இனிமேலாவது நமக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கட்டும். அதம்மா, பணத்தை கொடுத்து சர்டிஃபிகேட் வேணும்னு வையேன், நல்ல வேலைக்கு போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரவணன் ஃப்ரெண்டு கொடுத்துருவோம். சரி, இல்லாமல் போயிருங்களா?
மாமா இதில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. என் பிள்ளைக்காக சேர்த்து வச்சுது. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு போட்ட எல்லா நகையும் அவட்ட தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு அவளை இங்கேருந்து கூட்டு போயிருங்க. எனக்கு அது தேவையில்லை. என்ன மாப்பிள்ள இப்படி சொன்னால் எப்படி? வேறு எப்படி சொல்லணும்? நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நானும் இப்போ சரியாயிரும் அப்போ சரியாயிரும் ரொம்ப பொறுத்து போயிட்டேன். இது சரி வர மாதிரியாவே தெரியலை. மாப்பிள்ள உலகத்தில் நடக்காத நடந்து போச்சு. மாமியார் மாமி சண்டைலாம் சகஜம்தான். அதுக்கு போய் அதெல்லாம் சரி, சண்டைன்னா வரும் போகும். ஆனால் என் அம்மா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதான். என் அம்மா அந்த வீட்டில் இருந்தால் அவள் இருக்க மாட்டேன்னு என்னையவே மிரட்டுதான். மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. உங்களை நம்பி வந்தால வீட்டை விட்டு போச்சோன்னா என்ன அர்த்தம்? உங்களை விட்டு வேறு யார் இருக்கா மாப்பிள்ள அவளுக்கு? ஏன் அவளுக்கு நீங்கள் இல்லையா? அவன் அம்மா இல்லையா? என் அம்மாவுக்கு என்னை விட்டால் வேறு யார் இருக்கா? என் அம்மாவை கடைசி காலம் வரைக்கும் என் பக்கத்தில் வச்சு பார்த்துப்பேன். எந்த நாய்க்காகவும் விட முடியாது. அதுக்குன்னு சண்டை போட்டு நாரிட்டே இருக்கவா? திவ்யாம்மா, பெரியவங்க அப்படி இப்படி தான் பேசுவாங்க. நீ தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அப்பா அவங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, நான் வாயை மூடிட்டே இருக்கணுமா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? ஊர்ல முக்காவாசி பேர் அவங்கவுங்க அம்மாவை தனியாக தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் தான் ஏதோ புதுசாக குதிக்கிறாரு. பார்த்துக்கோங்க எப்படி பேசுகிறேன்னு. ஊரில் மானங்கட்டவனுங்க இருக்க மாதிரி என்னையும் மானங்கட்டு பேருக்க சொல்கிறா. வேலை திருந்தவே மாட்டா. தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டு போயிருங்க. தெல கோபி இங்கே யாரில் பார்க்க வந்திருக்கோம்? சும்மா இருண்ணே, துட்டு வேணுமா? வேணுண்டே என்னடே இப்படி சொல்லிட்டேன்? அண்ணேங்க என்ன தம்பி? அண்ணா அதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்களண்ணே இந்த பார்ட்டி, இந்த பசங்க வந்துருக்காங்க. எல்லாம் சொல்லிட்டியா? அண்ணா இல்லைண்ணே. லூசு பயல சொல்லி கூட்டு வர மாட்டேங்களா? அண்ணா நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். மயிறு நம்பிக்கையான பையங்க தானே? தெரியும்ண்ணே. எந்த ஊருப்பா? அண்ணே பம்பளிண்ணே. 2 பேருக்குமே பணம் தேவையா? அண்ணா எனக்கு வேண்டாண்ணே, இவனுக்கு தானே வேணும். பணம் தர்றதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும். பண்ணுறேண்ணே. இதில் 50,000 பணம் இருக்கு. ஆனால் இது ஒரிஜினல் இல்லை. இதை மாத்திரதான் உன்னோட வேலை. அண்ணே புரியலண்ணே. அது கள்ள நோட்டு, ஒவ்வொரு கடையிலையாக கொடுத்து சில்லறையாக மாற்றணும். அப்படி இல்லையா 500 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு மிச்சம் 400 ரூபா நல்ல நோட்டாக மாற்றணும். அதான் அதை மட்டும் பண்ணிட்டேன்னா உனக்கு 25 எனக்கு 25. அண்ணே இல்லை கோபி, நான் கடன் நம்மளை வாங்கி கேட்டேன். நீ இல்லை எந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? அண்ணே இது எங்களுக்கு சரிப்பட்டு வராதுண்ணே. வா மாப்பிள்ள போகலாம். இல்லை நில்லு, உனக்கு பணம் தேவையில்ல. உனக்கு தானே பணம் தேவை. நீ அமைதியா நில்லு. டேய் இதை மட்டும் பண்ணனா உனக்கு அதிகமாக பணம் கிடைக்கும். இல்லை பணம் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது சரிப்பட்டு வராது, வந்துட்டு போயிடுவோம். அண்ணே 1 லட்சமாக கொடுக்குறேன், நான் மாத்துறேன். இல்லை பைத்தியமல்ல நீ. வரதை விட சொல்லியா? சும்மா இருக்கு. அண்ணே நீங்கள் கொடுங்கண்ணே. அண்ணே இவனை நம்பாதீங்கண்ணே, இவன் ஒரே நாளில் மாட்டிக்கிட்டோம்னே. இவன் பயந்து உங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுறோம்னே. இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராதுண்ணே. வாழ மாப்பிள்ள இல்லை வாழ சொன்ன வாழ தம்பி. தெரியாம வந்ததால உன்னை விடுறேன். வெளியே தெரிஞ்சது இப்போ இருக்கிறது உனக்கு பண பிரச்சனை மட்டும்தான். புதுசா உன்னை உண்டாக்கிறாத. அண்ணே நான் அங்கே வரவும் இல்லை, உங்களை நான் பார்க்கவும் இல்லை. நான் போகிறோம்ண்ணே. வா மாப்பிள்ள.
ஈரக்குலையே நடுங்கிருச்சுல மாப்பிள்ள. டேய் கதிர், ஏன்டா இப்படி பண்ண? இல்லை கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கால? துட்டுக்காவால் அப்படி போய் பண்ண போன? நான் என்ன மாப்பிள்ள பாவம் பண்ணேன்? கடன் வாங்கினது தப்பால? கடன் கொடுத்தவன்லாம் என்ன திருட்டு பைய, 420 ஏமாத்துக்காரன். என் அம்மாவை இல்லை கதிரி அழாதல. வேற வழி இல்லை மாப்பிள்ள. பிரச்சனை பெருசாக முத்திருச்சு, நான் என்ன பண்ண முடியும்? விடுடா. ஒரு பிரச்சனை முத்துதுன்னா அது முடிவுக்கு வரப்போதுன்னு அர்த்தம்டா. ஃபீல் பண்ணாத. இப்போ என்ன, இருக்கிற காசை கொண்டு போய் கொடுப்போம், மீதி அப்புறமா கொடுப்போம். அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டான் மாப்பிள்ள. கொடுத்தா மொத்தமாக கொடுத்தே அவனும் கண்டிப்பாக. டைம் கட்ட தரமாட்டானா? அவனுக்கு யாருக்குன்னே நிறைய டைம் கொடுத்துட்டாங்களே. அவனுக்கு சொத்துன்னு ஏதாச்சும் இருந்தால் வச்சு வட்டியை கட்டியாக சமாளிச்சிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. கதிரு இல்லை கதிரு, எங்கே போகிற? டேய் இல்லை அவன் போட்டு விடல, அவன் போய் தனியாக இருக்கட்டும். பாவம்ல அவன். ஆனால் ஒன்று மாப்பிள்ள, கடன் மட்டும் வாழ்க்கையில் வாங்கிடவே கூடாதுல. கிடைக்கிற கூலியோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடணும்ல. அதை பற்றி நினச்சாலே ரத்த கண்ணீரே வருது மாப்பிள்ள. ஆனால் ஒவ்வொருத்தையும் போய் காசுன்னு போய் நிற்கும் போது தான் நம்ம நாயை பார்க்குற மாதிரி கேவலமாக பார்க்காங்களே. பாவம்ல அந்த பைய. மாசத்துல மயிரம் புடுங்கினேன். எப்படி எனக்கு இன்னைக்கு பணம் வேணும், டைம் கொடுக்க முடியாது. பரதேசி 15 நாள் தருவேன். அந்த வட்டி முதல்ல திருப்பி தரல, இந்த பொம்பளை என் கூட அனுப்பி வை. பயப்படாத, நான் தான் உன்னை படைச்சவன். அது எப்படி? நான் கொடுத்த உயிரை நீ எடுத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? உன் கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டா உன் கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிடுவோன்னு நினச்சியா? இப்படி பாதி கஷ்டத்துலேயே வந்துட்டா மீதி என்ன கஷ்டப்பட்டவன்னு தெரிய வேணாமா? அதை பார்க்குறியா? உன் கண்ணை மூடு, கண்ணை மூடு.
என்ன பண்ணனே தெரில மாப்பிள்ள. பெயிண்டிங் வேலைக்கு கூட்டு போகலான்னு பார்த்தா காசு திறக்கிறதுனால அந்த வேலைக்கும் சரியாக போக முடியல. ஒன்றால் முடிஞ்ச காசை கொடு மாப்பிள்ள. அந்த காசுக்கு நான் பொறுப்பு மாப்பிள்ள. அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை. நாளைக்கு காலையில் வாங்க, என்னால் முடிஞ்சதை ரெடி பண்ணி தரேன். சரிண்ணே, காலையில் வரேன். அண்ணே, சாயங்காலம் நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க, 10 நாள் கழிச்சு தான் வருவீங்க. அப்போ எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுப்பீங்க? சும்மா சொல்லி வைப்போம், நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்? அப்போ எதுக்குன்னே சொல்லணும். நம்ம வாயிலிருந்து என்னைக்கு இல்லைன்னு வந்திருக்கு. நாளைக்கு வந்து கேட்டால் என்ன செய்ய? நாளைக்கு வந்து கேட்டால் ஊருக்கு போயிருக்கோம்னு சொல்லிடு. கடை வாங்கி திங்கிற நாய் ரோசம் வருதோல.
இல்லை எதுக்குல உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லை முருகா, பாவம் மறந்துச்சு, மூடிட்டு வீட்டில் படுக்க வேண்டியதான்ல. நீ இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையா? அவன் செத்து போயிட்டாம நீ செத்த. பயமா இருக்கு முருகா. ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட சைன் கேட்டாங்க. ஐயோ போட்டு தொலைஞ்சிட்டியா? இல்லை, நான் தெரியாமல் ஓடி வந்துட்டேன் முருகா. இல்லை அவன் உயிரோடு இருப்பானா எப்படி? இருந்த மாதிரி தெரியல. சரி நீ வெளியே எதுவும் காட்டிக்காத. காலையில் உன்னை நான் பார்க்க வரேன். கண்டிப்பாக வந்துடுவீங்களா? வாரம்ல. ஏய் தம்பி, தம்பி, கார்த்திகேயன் வீடுப்பா. தம்பி ஓண்ட தான் கேட்குறேன், அந்த கார்த்திகேயன் வீடு இது. யார் சார்? இங்கே கார்த்திகேயன் யாருன்னு தெரியுமா? என் தம்பி தான் சார். அப்படியா? பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கா? அப்படியா? ஆமாம், அப்ளை பண்ணிக்கிறேன் சார். வீடு இது? வீடு உள்ளதான் சார். இங்கே கதிரேசன் வீடு எது? அந்த வீடு தான். அதுவா? ஆமாம், அந்த வீடு தான். வீட்டில் யாருமா இருக்கா? கதிரேசன் வீடு தானம்மா? கதிரேசன் வீடு தானே? ஆமாம். உள்ள வரலாமா? வரலாமாப்பா? வாங்க. குனிஞ்சி வாங்கய்யா. உட்கார். அதெல்லாம் வேணாம், வைப்பா. என்னப்பா, நீ தான் கதிரேசனா? ஆமாம் சார். நீங்கள்? என் பேர் சரவணன், ஊர் சுக்கம்பட்டி. நேற்று நைட்டு ஒரு பையன் ரோட்டில் பைக்கில் அடிபட்டு கிடந்தான், தெரியுமா? அடிபட்டான்? தெரியாது சார். என்னப்பா தெரியாதுங்கிற? நீ தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துருக்க, தெரியாதுன்னு சொல்லுத? சார் நீங்கள் வேறு யாரோ நினச்சி வந்து பேசிக்கன்னு நினைக்கிறேன். வேற யாரோ நினச்சா? காமிங்க. என்ன தம்பி இருக்கு, நீ தானா? ஆஸ்பத்திரியில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். நேற்று நைட் எனக்கு தூக்கமே வரல சார். அதான் அப்படியே வெளில போகலான்னு போனேன் சார். அப்போ தான் அந்த பையன் அடிபட்டு கிடந்தான். எனக்கு என்ன பண்ணே தெரில. அப்போ ஒரு ஆட்டோ வந்துச்சு சார். ஆட்டோவில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் சார் சேர்த்தேன். வேறு எதுவுமே எனக்கு தெரியாது சார். தம்பி பயப்படாத. அந்த அடிபட்டவன் என்னோட ஒரே பையன். அவன் தான் எனக்கு எல்லாமே. என் மகன் உயிரை நீ காப்பாத்திருக்கப்பா. உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ இல்லைன்னா இன்னைக்கு அவன் எனக்கு உயிரோட இல்லை. சார் இதுக்கெல்லாம் எதுக்கு சார் நன்றி? இப்போ எப்படி சார் இருக்கார் அவர்? நீ சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்தனால அவனுக்கு நல்லா இருக்கான்ப்பா. அப்படியா சார்? நல்லது சார். இது யாரு, அம்மாவாப்பா? ஆமாம் சார். ஆமாம். வணக்கம்மா. ஐயா, என்னப்பா வேலை பார்க்க? சார் ஜவுளி கடையில் வேலை பார்க்க சார். சரி சரி. இவங்கெல்லாம்? இவங்க என்னோட ஃப்ரெண்டு சார். இவங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். வணக்கம் சார். சரி தம்பி, நான் அப்படியே புறப்படுதேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு. உனக்கு எது எப்போ தேவைன்னாலும் என்னை கூப்பிடு. என்ன உதவினாலும் நான் செய்கிறேன். வரேம்மா. வரேன் தம்பி. தம்பி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? சொல்லுங்கள் சார். ஊருக்குள்ள உன் ஃபோட்டோ காட்டி விசாரிக்கிறப்போ என்னமா சொல்கிறாங்களாப்பா? என்ன வரும்? என்ன சொன்னாங்க? என்னப்பா சொல்கிறாங்க? உங்கள்கிட்டையும் காசு வாங்கி ஏமாத்திட்டேனா அதான் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சார்
அது யாராவது வேண்டாதவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க சார். இல்லை தம்பி, ஒருத்தர் 2 பேர் இல்லை, யார்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் சொல்லுதாங்க. எதுன்னா சொல்லுப்பா. அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். இல்லை. சரி தம்பி, சரி வரேன். ஓ சார், இல்லை சார், பெரிய பிரச்சனையில் இருக்கேன் சார். இவன் இல்லை சும்மா இல்லை, நீ சும்மா இல்லை என்னப்பா பிரச்சனை? சார். இவன் வேலையை தான் ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்கினா சார். அந்த வேலை எனக்கு கொடுத்த டைமும் முடிய போகுது சார். அதனால தான் எல்லாரும் சேர்ந்து துட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். என்னப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க. என்ன பிள்ளைகள் மொத்தத்தில் எவ்வளோப்பா கடன் இருக்கும்? சார் நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன பார்த்துக்கிடுவேன்? நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க. நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பார்த்துட்டு நான் சும்மா போக முடியுமா? இல்லை வேண்டான்னு சொல்லாத மாப்பிள்ள, வாங்கிரு. டே கதிர், வரத சான்ஸை விட்டுறாத மாப்பிள்ள. அசிங்கமாக இருக்குல்ல. கள்ள நோட்டு மாத்திரம் அசிங்கமாக தெரியலையோ? என்னப்பா? சார் வேண்டாம் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சொல்லுப்பா. இல்லை ரொம்ப ஓவரா பண்ணதில்ல, சொல்லல. ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும் சார். இதை வச்சுக்கா சார். இப்போவுமே போய் நீ பேங்க்ல எடுத்துக்கலாம். வாங்கல. அட வாங்கிக்கப்பா. சார் 15 லட்சம் போட்டிருக்கு, நான் 10 லட்சம் தான் கேட்டேன். உன் பிரச்சனையை ஃபுல்லாக முடிச்சுட்டு மீதியை உன்னோட சேஃப்டி சைடுக்கு வச்சுக்கோ. சார் எதுக்கு சார் உங்களுக்கு கஷ்டம்? தம்பி, இது நீ என் பையனை காப்பாற்றுக்காக நான் செய்யலை. இதை நீ வட்டியில் கடனா நினச்சிக்கோ. இருக்க பிரச்சனையை பூரா முடிச்சுட்டு நீ என்னை வந்து பாரு. எனக்கு 2-3 கம்பெனி இருக்கு. அதில் உனக்கு தகுந்தால ஒரு வேலை போட்டு 45,000 ரூபா சம்பளம் தரேன். அதில் மாதம் உன்னால் என்ன முடியுமோ அது நீ எனக்கு கட்டு. சரியா? ரொம்ப நன்றி சார். சரி தம்பி, புறப்படுதேன். அப்படியே புறப்படுதேன். பார்த்துக்குங்கம்மா. வரம்மா. ரொம்ப நன்றி சார். ஏடா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. இந்தா உன் சர்டிஃபிகேட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. என்ன ஒரு நாளைக்கு முண்டைக்குட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்ட? பரவாயில்லையே. சரி, நான் ஏதோ அப்படி இப்படி பேசியிருந்தா தப்பா நினச்சிக்கிடாத. ஏன்னா என் தொழில் அப்படி. சரியா தம்பி? அடுத்து எதுவும் வட்டிக்கு பணம் வேணும்னா வந்து அண்ணனை பாரு. என்ன? ஐயையோ, நீ தற்கொலை பண்ணாமல் இருந்த உன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும் பார்த்தியா? இப்படி அவசரப்பட்டுட்டியே. நான் என்னையா பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த? என்ன பாவம் பண்ணேனாவா?
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எவ்வளோண்ணே? 30 ரூபாண்ணே. சில்லற இருக்கா? கொடுங்கண்ணா, இருக்கு. சரியா இருக்கானே? சரி. என்ன பாவம் பண்ணேன்னு கேட்டியே, இதுக்கு பேர் என்ன? இது உனக்கே அணியாம தெரியல. எங்களெல்லாம் படைச்சே நீ தானே, அப்போ இதெல்லாம் பண்ண வச்சது நீ தானே? இது சரியான கேள்விதான். அப்போ எதுக்கு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன்? உனக்கே தெரிய வேணாமா நம்ம தப்பு செய்கிறோன்னு? நீ நினைக்கிற மாதிரி நான் உங்களையெல்லாம் ஆட்டி வைக்கல. உங்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது. மீதி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். வெறும் 100 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? வெறும் 100 ரூபா தானா? அப்போ நீ அதை திருப்பி கொடுத்துருக்கலாமே. 100 ரூபாயாக இருந்தாலும் அதை இழந்தவனுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. அப்போ இதை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை மட்டும் நல்லா தானே வச்சுருக்க? யார் சொன்னது? இந்த உலகத்தில் தப்பு செஞ்ச எல்லாருமே ஒவ்வொரு விதத்துலையும் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சில பேர் நீ அனுபவிச்சியே அந்த மாதிரி அனுபவிக்கிறாங்க, சில பேர் நோயால் அனுபவிக்கிறாங்க. இப்படி பலவிதமாக தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த தண்டனை நிரந்தரம் இல்லை, அதுக்குன்னு காலங்கள் நேரங்கள் இருக்குது. உனக்கான தண்டனைக்கான முடியும் நேரத்தில் நீ இப்படி செஞ்சிட்ட. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பொறுத்திருந்த உன் வாழ்க்கையே மாறி இருக்கும். உன்னை படைச்ச எனக்கு தெரியாதா உன்னால் எவ்வளோ சுமையை தாங்க முடியும்னு? அப்போ நீ என்னை காப்பாற்றிருக்கலாம்ல? அது முடியாதே. ஏன்னா உன்னுடைய தண்டனை காலத்தில் உன்னை நான் கைவிட்டுடுவேன். எதையுமே கண்டுக்க மாட்டேன். ஏன் இதுக்கு தற்கொலை மட்டும்தான் தீர்வா? அது என்ன? பரீட்சையில் தோத்துட்டா தற்கொலை, காதலிச்ச பொண்ணு விட்டு போயிட்டா தற்கொலை, கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியலனா தற்கொலை. ஏன் வேற பரீட்சை இல்லையா? வேற பொண்ணே இல்லையா? இந்த நாள் இல்லைன்னா அடுத்த நாள் மாறும்னு நம்பிக்கையோடு இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது. நீ நினைக்கலாம் தற்கொலை பண்ணிட்டா நிம்மதின்னு. அது இல்லை. நீ விட்டுட்டு வந்தது உன்னோட உடலை மட்டும்தான், உயிரை இல்லை. இப்போ அந்த உயிரை இன்னொரு பிறவி எடுத்து நீ இப்போ பட்ட கஷ்டத்தை விட பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகுது. எதையுமே யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டிய. உன்னே நம்பியிருந்த உன்னுடைய அம்மா நிலைமையை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? அதையும் பாரு.